இப்போ தேசியத்தையும் தமிழ் உணர்வையும் மாநிலத்தினுடைய நலனையும் இணைச்சு ஏற்கனவே கட்சிகள் இருக்கு. இன்றைக்கு சூழ்நிலையில ஒரு கட்சியை கொண்டு வர்றாரு அப்படின்னா அதற்கு இந்த காரணம் மட்டுமே போதாதுன்னு நினைக்கிறேன். இப்போ ஆட்சிக்கு வந்த பிற்பாடு இப்ப பாருங்களேன், அவருடைய இமேஜ்ல எவ்வளவு டேமேஜ் ஆகிக்கிட்டு இருக்குதுன்ட்டு, விஜயுடைய இமேஜ்ல. இப்போ அதெல்லாமே தாக்கத்தை ஏற்படுத்தும். மக்கள் அதை அவங்களுடைய முடிவை ரீதிங்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப ஏற்கனவே ஆரம்பிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. அந்த எண்ணம் துளிர் விட ஆரம்பிச்சிருச்சு. 1,00,000 பேரவாவது அவர் ட்ரெயின் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ அந்த 1,00,000 பேரை இவர் எப்படி ஒரு மையத்தை வச்சுக்கிட்டு ட்ரெயின் பண்ண போறாரு அப்படின்றது நமக்கு தெரியல. அதாவது ஃபீசிபிலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னாலே அது சாத்தியமாகுமா அப்படின்றது தெரியல. ஜென்சியினுடைய ஊடகத்தை பயன்படுத்தி அவரு பேசுறது பூமருடைய மொழியில பேசுறாரு. அவர் முன்வைக்கக்கூடிய அந்த மதிப்பீடு பொறுமையாக இரு அப்படின்றது, பொறுமையா இருப்போம், பொறுமையா செய்வோம், நிதானமா செய்வோம், டைம் எடுத்து பண்ணுவோம் அப்படின்றது எல்லாமே இந்த ஜென்சி தலைமுறைக்கு வேலைக்கு ஆக ஜோசப் விஜய் என்ற மைனாரிட்டிஸினுடைய ஆதரவை பெற்ற, தலித் மக்களுடைய ஆதரவை பெற்ற அந்த முகத்திற்கு எதிராக இங்க அண்ணாமலை என்ற தமிழ் முகம், இந்து முகம், இவர் அந்த பிற்படுத்தப்பட்ட ஜாதிகள் அவங்களை ஆகர்ஷித்து ஒருங்கிணைத்து அவர்களுடைய முகமாக வரக்கூடிய ஒரு முகம். கட்சியிலிருந்து நான் விலகுறேன் அப்படின்ட்டு மைண்ட் அளவுல, உணர்வு அளவுல, சிந்தனை அளவுல விலகி போன ஒருத்தர் எப்படிங்க அந்த கட்சியினுடைய வெற்றிக்கு முழுசா ஈடுபட்டு வேலை செய்ய முடியும்? ஆனா செஞ்சேன் அப்படின்றார். இதுதான் அண்ணாமலை. இந்த தேர்தல் வரும்போது இது பாஜகவினுடைய செயல் திட்டமாக இல்லாமல் இருக்கின்ற பட்சத்துல இவரு கண்டிப்பா தாவேகா கூட அலையன்ஸுக்கு போவார். ஆனந்தமாக அன்போடு தமிழகத்துல ஒரு புதிய அரசியல் கட்சிய முன்னாள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தொடங்கி இருக்கிறாரு. இந்த அரசியல் கட்சி அதையும் சொல்லிருங்க. முன்னாள் மாநில தலைவர் ஐபிஎஸ் சொல்லுங்க. அரசியல், புதிய பாதை, புதிய இயக்கம் அப்படிங்கிற நோக்கத்தோடு அவர் அரசியல் கட்சியை முதல் இயக்கமாக செயல்பட்டு பின்னாடி அரசியல் கட்சியாக உருவாக்கப்படும் அப்படிங்கறத அவர் சொல்லியிருக்கிறாரு. அண்ணாமலுடைய இந்த புதிய முயற்சி எந்த அளவுக்கு வெற்றி பெறும், தமிழகத்திற்கு ஒரு தேவையான விஷயமா இப்போதைக்கு புதிய கட்சி வேணும் அப்படிங்கிறது? இது திரும்ப நீங்க ஒவ்வொரு தடவை கேட்கும் போது 2 கேள்வி 3 கேள்வியை சேர்த்து கேட்டுறீங்க. இப்ப முதல்ல தமிழ்நாட்டுக்கு இன்றைக்கு சூழ்நிலையில இப்படிப்பட்ட ஒரு கட்சி தேவையா அப்படின்னா, அவருடைய பார்வையில என்ன சொல்றாருன்னா, இப்படி ஒரு கட்சி தேவை அப்படின்றாரு. ஆனா அதற்கு வலுவான காரணம் எதுவுமே சொல்லல. அவரு சொல்றது இன்னைக்கு தேசியத்தையும் தமிழ் ஐடென்டிட்டியையும் தமிழ்நாட்டினுடைய நலனையும் ரெண்டையும் இணைச்சு பார்க்கக்கூடியதாக அந்த பார்வையில செயல்படக்கூடிய ஒரு கட்சி. அப்படி அதுவாக இவர் ஆரம்பிக்க போற அந்த இப்போ இயக்கமாகி அடுத்து கட்சியாக போறது அது இருக்கும் அப்படின்றாரு. இப்போ தேசியத்தையும் தமிழ் உணர்வையும் மாநிலத்தினுடைய நலனையும் இணைச்சு ஏற்கனவே கட்சிகள் இருக்கு. உதாரணமா தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் கேப்டன் ஆரம்பிச்சது, விஜயகாந்த் ஆரம்பிச்ச அந்த கட்சி. அது பாருங்க, தேசியத்தையும் இந்த திராவிடம்னா அவங்க தமிழ் அப்படின்றதுக்கு ஈக்குவலண்டா அதை பயன்படுத்தி இருக்கிறாங்க. அப்போ இந்த தமிழ்நாட்டினுடைய நலனையும் தேசியத்தையும் இணைச்சுதான் அவர் கட்சி உருவாக்கி இருக்கிறார். அந்த கட்சி இன்றைக்கும் உயிரோட்டத்தோட செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி மூப்பனார் எடுத்துக்கீங்களேன். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா, ஒரு தேசிய காங்கிரஸ்ல இருந்து பிரிஞ்சு தமிழ்நாட்டினுடைய நலனை வலியுறுத்தி அதே சமயத்துல அந்த தேசிய பார்வையை விட்டு கொடுக்காம தமிழ் மாநில காங்கிரஸ் அப்படின்ட்டு, காங்கிரஸ் தேசிய பார்வை, தமிழ் மாநிலம் அப்படின்றது தமிழ்நாடுன்னு கூட சொல்லல, தமிழ்நாட்டை ஒரு மாநிலமாக தான் சொல்றாரு. அப்போ அந்த தேசிய பார்வை அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கு. அதே சமயத்துல தமிழ் அப்படின்னு சொல்றாரு, திராவிடம்ன்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தல. தமிழுக்கு அவர் முக்கியத்துவம் கொடுக்கிறாரு மூப்பனார். ரொம்ப இந்த மாதிரி தேசியத்தையும் தமிழையும் தமிழ் பண்பாட்டையும் உள்ளடக்கியதாக ஒருங்கிணைத்த கட்சிகள் இப்போ உதாரணமா 2 உதாரணங்கள் நம்ம சொல்லிட்டோம். இப்ப இந்த மாதிரி இருக்கிறதுனால இப்ப இவரு இன்றைக்கு சூழ்நிலையில ஒரு கட்சியை கொண்டு வர்றாரு அப்படின்னா அதற்கு இந்த காரணம் மட்டுமே போதாதுன்னு நினைக்கிறேன்.
அவர் வந்து சொல்லியிருக்காரு இந்த கல்ட் பாலிடிக்ஸ் அப்படிங்கறதுல இருந்து வெளியே வரணும் இல்ல. அப்படிங்கறதே ஒரு அந்த பேஸ்புக் அவர் வந்து ஒரு முக்கியமான பாயிண்டா சொல்லியிருக்காரு. ஆமா. அது கல்ட் பாலிடிக்ஸ் டு காமன் மென் பாலிடிக்ஸ் அப்படின்றத சொல்றாரு. ஒரு சாதாரண மனிதர்களுடைய அரசியல் அப்படி அந்த அரசியலை முன்வைக்கணும் அப்படின்றாரு. இவர் தன்னை ஒரு சாதாரண மனிதன் அப்படின்னு சொல்றாரு. சாதாரண ஒரு பின்புலத்திலிருந்து வந்தவர் அப்படின்றாரு. சாதாரண பின்புலத்திலிருந்து வந்தவர் அப்படின்றதெல்லாம் சரிதான். ஆனா இந்த கல்ட் பாலிடிக்ஸ் அப்படின்னு அவர் ரெஃபர் பண்றது விஜய மனசுல வச்சுக்கிட்டு சொல்றாரு. ஏன்னா விஜயினுடைய அரசியலை இன்றைக்கு வரைக்குமே அந்த கல்ட் அரசியலை தான் தொடர்ந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆட்சிக்கு வந்த பிற்பாடும் கூட இந்த ஆட்சியில் இருக்கக்கூடியவர் முதல்வர் விஜய் அப்படின்ற அரசியல்வாதியாக இல்லாம இந்த சினிமா நடிகராக இருக்கக்கூடிய அந்த விஜய் தான் இன்றைக்கு முதல்வராக இருக்கிறாரு அப்படின்றது மாதிரியான அந்த பிம்பம் தான் இன்றைக்கு வரைக்குமே தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. அந்த ஆராதிப்பதற்கு உரிய அந்த பிம்பம், திரை பிம்பம், திரையால் கட்டமைக்கப்பட்ட ஒரு வெர்ச்சுவல் ரியாலிட்டியில இருக்கக்கூடிய சரியல் ரியாலிட்டியில இருக்கக்கூடிய ஒரு பிம்பம். இப்போ இந்த கல்ட் பாலிடிக்ஸை தான் அவரு வேண்டாம் அப்படின்ட்டு நான் வந்து சாதாரண மக்களுடைய அரசியலை முன்வைக்கிறேன் அப்படின்றாரு. ஆனா நம்ம தமிழ் பண்பாட்டு பொறுத்த மட்டும் இந்த அரசியல் ரீதியாக நம்ம பார்க்கும்போது தமிழக மக்கள் இந்த கல்ட் இதையும் இந்த காமன் மேன் இதையும் ரொம்ப பெரிய அளவுல எல்லாம் வேறுபடுத்தி கூறு போட்டெல்லாம் பாக்குறது கிடையாது. ரெண்டுக்குமே அவங்க முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒருத்தர் வர்றாரு அப்படின்னா அதுக்கு நல்ல வரவேற்பு இருக்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். அதே சமயத்துல அந்த கல்ட்டா தலைவர், அதாவது சாதாரண காமன் மேனாக இருந்து வர்றவங்களே கடைசியாக ஒரு கல்ட் ஃபிகராக மாறி இருக்கிறதையும் பாக்குறோம். அண்ணாதுரை எடுத்துக்கங்களேன், அவரு வந்து ஒரு கல்ட் ஃபிகர் கிடையாது. ஆனா அரசியல் ரீதியாக அவரு இப்ப செயல்பாடுகள், அவருடைய பேச்சாற்றல், அப்புறம் அவரு தலைவராக உருவாகி வரும்போது அவரே ஒரு கல்ட் ஃபிகரா வந்துடுறாரு. கருணாநிதி எடுத்துக்கோங்க, கருணாநிதியுமே ஒரு கல்ட் ஃபிகராக வர்றாங்க. இந்த கரிஸ்மான்றது இல்லாம கல்ட்ன்றது வேற. அதாவது கரிஸ்மாட்டிக் தலைவராக இருக்கிறது அப்படின்றது ஒண்ணு இருக்கு. அந்த கரிஸ்மான் பார்க்கும்போது அந்த கரிஸ்மாட்டிக் லீடராக இவர் வர முடியும், அண்ணாமலை வர முடியும். ஆனா அதே சமயத்துல அவரு தமிழ் அந்த வாக்காளர்களுடைய மனநிலை அப்படின்றத நம்ம பார்க்கும்போது இந்த கல்ட் அப்படின்றதுக்கு எதிராக மக்கள் இருந்தது இல்லை. அத வந்து ஒரு வேண்டாத ஒரு இது அப்படின்றது இல்ல. அவங்க அல்டிமேட்டா என்ன பாக்குறாங்க, நீ கல்ட்டா இருந்துக்க, கடவுளா இருந்துக்க, யார் வேணாலும் இருந்துக்க, கடைசியில இங்க மக்களுக்கு நல்ல ஆட்சியை தர முடியுமா அப்படின்றதான் பாக்குறாங்க. ஆட்சிக்கு வந்த பிற்பாடு நீ என்ன பண்ண போற அப்படின்றதுதான். ஆட்சிக்கு வர்றதுக்கு அது ஒரு ஒன் ஆஃப் த மெனி ஃபேக்டர்ஸா இருக்கலாம். சில சமயங்கள்ல அது முக்கியமான காரணியாக கூட இருக்கலாம். இப்ப விஜயை பொறுத்த மட்டும் அது ஒரு முக்கியமான காரணி. ஆனா அது மட்டுமே எக்ஸ்க்ளூசிவா ஒரு காரணியாக இருந்துச்சு, அதுதான் தொடர்ந்து இருக்க போகுது அப்படின்றது இல்ல. இப்போ ஆட்சிக்கு வந்த பிற்பாடு இப்ப பாருங்களேன், அவருடைய இமேஜ்ல எவ்வளவு டேமேஜ் ஆகிக்கிட்டு இருக்குதுன்ட்டு, விஜயுடைய இமேஜ்ல. இப்போ அதெல்லாமே தாக்கத்தை ஏற்படுத்தும். மக்கள் அதை வந்து அவங்களுடைய முடிவை ரீதிங்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப ஏற்கனவே ஆரம்பிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த எண்ணம் துளிர் விட ஆரம்பிச்சிருச்சு. அதனால இவரு இந்த கல்ட் பாலிடிக்ஸ ரொம்ப நெகட்டிவான ஒண்ணா பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது. மக்கள் அப்படி பிரிச்சு பார்க்கல. அடுத்து இவரே ஒரு கல்ட் ஃபிகராக இவால்வ் பண்ணக்கூடிய சூழல் வரலாம். அப்படி வந்துச்சுன்னா அது ஒரு ஹெல்த்தியான ஒரு இதாத்தாக இருக்கும். ஏன்னா ஒரு நல்ல லீடருக்கு இந்த மாதிரியான சில அம்சங்களும் தேவைப்படுது. அப்பதான் அதை கமாண்ட் பண்ண முடியும், லீட் பண்ண முடியும், ஆர்கனைஸ் பண்ண முடியும். ஒரு அந்த ஏலான் விட்டால் ஒரு மைய சக்தியாக, ஆற்றலாக இருந்து எல்லாரையும் அரவணைக்க முடியும். அதாவது கிராவிடேஷன் பாத்தீங்களா, அந்த ஃபோர்ஸை பத்தி நம்ம சொல்றோம்ல, அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி மாதிரி ஒரு தலைவர் இருக்கணும். அப்படி வரணும் அப்படின்னு சொன்னா இந்த கல்ட் அப்படின்ட்டு இவர் ஒதுக்குறாரு இல்லையா, அந்த கல்ட் ஸ்டேட்டஸ், அந்த பினாமினனுடைய அம்சங்களும் உள்ள இருக்கணும். அப்படி இருக்கிறது தப்பு கிடையாது. இதுதான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அண்ணாவை பற்றி நம்ம சொன்னோம், கருணாநிதியை பற்றி சொன்னோம், ஜெயலலிதாவை பற்றி சொன்னோம். இவங்க எம்ஜிஆர் அப்கோர்ஸ் அவரு ஒரு கல்ட் ஃபிகர் இருந்து தலைவராக வந்து, தலைவரான பிற்பாடு அந்த கல்ட் ஸ்டேட்டஸ்ல இருந்து இன்னொரு அவதாரமா அவங்களுக்கு வருது. இப்ப அப்படிப்பட்ட நம்ம இப்ப வரலாற்றுல நம்ம பார்க்கிறோம். தமிழக வாக்காளர்களுடைய மனநிலையை பொறுத்த மட்டும்
அத இவரு சரியா புரிஞ்சுக்கிறணும்னு தான் நான் நினைக்கிறேன். அடுத்து வந்து நம்ம கட்சியில நிரந்தர தலைவர்கள் இல்ல, எம்எல்ஏ இல்ல, எம்பி இல்ல அப்படிங்கறத வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு அவங்களுடைய கட்சியில. ஆமா, அது ஒரு ரொம்ப நல்ல பாயிண்டா தான் நான் பாக்குறேன். நிரந்தரமான தலைவர்ல லீடர் கிடையாது, எம்எல்ஏ கிடையாது, மினிஸ்டர் கிடையாது அப்படின்றத சொல்றாரு. அதுல அவரையுமே உள்ளடக்கிக்கிறாரு. அவருமே அப்படின்னா அவர் ஒரு ஃபவுண்டர் பிரசிடென்ட் அப்படின்ற அளவுல இருப்பாரு தவிர பெர்மனண்டா, அதாவது நிரந்தர பொதுச் செயலாளர், நிரந்தர முதலமைச்சர் அப்படின்னு எல்லாம் பேசுறாங்க பாத்தீங்களா, இந்த திராவிடர் கட்சிகள் எல்லாமே சொல்லுவாங்க. அது மாதிரிதான் ஏறத்தாழ அப்படிதான் இருக்கு. எடப்பாடியே எடுத்துக்கிட்டீங்கன்னா அவரு நிரந்தர பொதுச் செயலாளரா இருக்கணும் அப்படின்றதுக்கு தான் இங்க இவ்வளவு இறுக்கமா கட்சியை பிடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. எவன் கட்சி எப்படி செதறினாலும் பரவாயில்ல, அந்த கோரை மட்டும் நான் பிடிச்சுக்கிடுவேன் அந்த பொதுச் செயலாளர்ன்றதுக்கு அப்படின்றது மாதிரி இருக்கிறாரு பாத்தீங்களா. அப்படி ஒவ்வொரு கட்சியிலுமே அப்படிதான் இருக்கிறாங்க. அந்த நிரந்தரமா இருக்கணும். ஏன்னா இது இப்ப ராமதாஸ் ஐயாவுடைய கேஸ் எடுத்துக்கங்களேன். அவர் சொல்றாரு, நானு போய் ஊர் ஊரா போய் உருவாக்குன கட்சி, இது ஏன் புள்ள என் சொத்து அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா. அந்த மாதிரியான மனநிலை அப்படி வந்துடக்கூடாதுன்றது, அந்த எச்சரிக்கை உணர்வு இருக்கிறத நம்ம உண்மையிலே பாராட்டணும். அப்படி இல்லாட்டினா ஒரு ராமதாஸ் மாதிரி தான் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எப்படி ஆச்சோ அந்த மாதிரி ஆயிடும் இவரு ஆரம்பிக்க போற கட்சியும். அல்லது அதிமுக மாதிரி ஆயிடும், அல்லது திமுக மாதிரி இன்னொரு வாரிசுகளுடைய வாரிசுகளுக்கு அப்படி போய் அப்படி ஆகி போயிடும். அப்படிலாம் இல்லாம இது மாதிரி பெர்மனண்டா கிடையாது அப்படின்றத சொல்றாரு. அப்புறம் ஒவ்வொருத்தருக்கும் எத்தனை டேர்ம் இருக்கலாம். இப்போ ஒருத்தர் ஒரு எம்எல்ஏ இருக்கிறாருன்னா அவர் எத்தனை தடவை எம்எல்ஏவா கண்டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பின்னாடி டிசைட் பண்ணிக்கிறோம் அப்படின்றதையும் சொல்றாரு. அது 2 கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸா அல்லது 2 டேர்ம்ஸா என்ன விவரம் அப்படின்றது, 3 டேர்ம்ஸா எப்படின்ற அதை டிசைட் பண்ணிக்கிறோன்றாரு. ஆனா பெர்மனண்டா யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்றத சொல்றாரு. இது வரவேற்க வேண்டியது. இது எல்லா கட்சிகளுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணா நல்லா இருக்கும். இது புதுசா ஆரம்பிச்சிருக்கக்கூடிய அந்த தாவிகாவுல அதை செய்வாங்களா அப்படின்றது தெரியல. எப்படினாலுமே விஜய் தான் தலைவராக இருப்பாரு, நிரந்தர தலைவராக இருப்பாரு. அவரு பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டா ஒருவேளை நிரந்தர முதலமைச்சர் அப்படின்றத மாத்துவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லாட்டினா நிரந்தர முதல்வர், நிரந்தர தலைவர், நிரந்தர தளபதி அப்படிதான் இருக்க போகுது. அதை மாற்றுறதுக்கு அவர் முயற்சி பண்ணாரு அப்படின்னா அப்ப உண்மையிலே விஜய் வில் பி an excellent true exemplary leader அப்படி ஆகும். ஆனா அண்ணாமலை அதை செய்யறதா சொல்லி இருக்கிறாரு. வாழ்த்துவோம், நல்ல எதிர்பார்ப்போம். அது செய்யறதுக்கு நம்மளும் சப்போர்ட் பண்ணுவோம், கூட இருந்து நம்மளும் செய்யலாம். அடுத்து அவங்களுடைய கொள்கை வந்து மாற்றுவோம் மாறுவோம் அப்படின்னா அவங்களுடைய கொள்கை அப்படின்னு. ஆமா, இதுல எப்படின்னா ரெண்டே கம்பைன் பண்றாரு. மாற்றுவோம் அப்படின்றது வெளியில நடக்கக்கூடியது, அதாவது சமூகத்துல நடக்கக்கூடிய அந்த அநீதிகளை மாற்றுவது, அமைப்பை மாற்றுவது. அது புரட்சி மூலமாக இருக்கலாம், ஒரு ரிஃபார்மாக இருக்கலாம், அல்லது வேரோட்டமான மாற்றமாக இருக்கலாம், அல்லது மேலோட்டமான மாற்றமாக இருக்கலாம். அப்போ அதாவது நானு வெளியில இருக்கக்கூடிய அந்த சமூகத்துல மாற்றத்தை ஏற்படுத்துறது அப்படின்றது அதான் மாற்றுவோம் அப்படின்றது. மாறுவோம் அப்படின்னா ஒரு இன்டர்னல் ஜேர்னி. நம்மளுமே மாற வேண்டியது இருக்குது. இந்த சமூகத்துல நம்மளும் ஒருத்தரா தான் இருக்கிறோம். நம்மளுமே இந்த ஊழலுக்கு உடந்தையாக இருக்கிறோம். நமக்கு ஒரு காரியம் நடக்கணும்னா நம்ம காசு கொடுத்து காரியத்தை சாதிக்கணும் தானே பாக்குறோம். அப்ப நம்மளும் மாறணும் இல்லையா? அந்த ஆஸ்பெக்ட் இருக்கு பாத்தீங்களா. அதாவது இன்டர்னல் உள்ள தன்னை பற்றிய அந்த விழிப்புணர்வு, தான் மனம் மாறுவது அப்படின்றது, அப்புறம் சமூகம் மாறுவது, அந்த சமூக மாற்றத்திற்கு நான் ஒரு கருவியாக இருப்பது அப்படின்றது. அந்த காம்பினேஷன் ரொம்ப நல்ல காம்பினேஷன் நினைக்கிறேன். இது அந்த அகம் புறம், அகத்தில் மாற்றம் மாறுவது, புறத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துவது. இது ரெண்டு எப்போ சேர்ந்து போகுதோ அப்பத்தான் இந்த சமூகத்தில் ஏற்படக்கூடிய மாற்றமே ஒரு நிலையான மாற்றமாக இருக்கும், நிம்மதியை தரக்கூடிய மாற்றமாக இருக்கும், எல்லாருக்குமே இணக்கமான வளர்ச்சியை நோக்கிய மாற்றமாக இருக்கும். அதை நம்ம வரவேற்கிறோம், கண்டிப்பா அதை வரவேற்கிறோம். அடுத்தது வந்து இந்த அப்துல் கலாம் சென்டர் ஃபார் எத்திக்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ் மையம் மூலமா வந்து பயிற்சி கொடுக்கப்படும் அப்படிங்கறத அவர் சொல்லியிருக்கிறார்கள். அந்த பயிற்சி மையம், இதுல பயிற்சி மையம் வச்சு ட்ரைனிங் கொடுத்து அந்த சென்டருமே பாருங்க எத்திக்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ் அப்படின்றாரு. எத்திக்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ் அப்படின்னா எத்திக்ஸ் இல்லாத பாலிடிக்ஸ் இருக்கு, அல்லது அரசியல் இல்லாத எத்திக்ஸ் இருக்கு அப்படின்றது மாதிரி
துணி இருக்கு. ஆனா எத்திக்ஸ்ன்றதே ஒரு அரசியல் தான். அரசியலுக்கு உட்பட்ட அதுலயுமே அரசியல் விளையாடத்தான் செய்யுது. ஒரு பரந்த பார்வையில நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, மேல இருந்து பார்க்கும்போது எத்திக்ஸ், இந்த மொராலிட்டி அப்படின்றது, ஈவன் அந்த மதிப்பீடுகள்னு நம்ம சொல்லக்கூடியது, இந்த விழுமியங்கள், உயர்வான விழுமியங்கள்னு சொல்லக்கூடியது, இது எல்லாமே மாற்றத்திற்கு உட்பட்டதாகத்தான் இருக்கு. மாறிதான் வந்திருக்குது. எப்படி அண்ணாமலை இந்த கருத்தியல் காலத்திற்கேற்ப மாறணும், தன்னை தகவமைச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாரோ, அதே மாதிரிதான் இந்த இதுவுமே அவர் சொல்லக்கூடிய இந்த மதிப்பீடுகள் அப்படின்றது எல்லாமே. இப்ப அதனால இப்போ இதுக்கு வந்து ஒரு பயிற்சி மையம் அப்படின்னு ஆரம்பிச்சு அவர் என்ன சொல்றாரு, இப்போ இயக்கத்தை ஆரம்பிச்சுட்டாரு. கட்சியாக எப்போ தேர்தல நிக்கும் அப்படின்னா, தமிழ்நாட்டுல வரக்கூடிய பொது தேர்தல் அப்படின்றாரு. தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய பொது தேர்தல்னா அவர் சட்டமன்ற தேர்தலை சொல்றாருன்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டிற்கு வரக்கூடிய அந்த சட்டமன்ற தேர்தல் அது இப்போதைக்கு 2031 தான் வரும். அப்போ ஏறத்தாழ 5 வருஷம் அவர் வந்து ட்ரைனிங் கொடுக்க போறாரு. அதாவது கவுன்சிலர்ல இருந்து எம்எல்ஏவுக்கு நிக்கிறவங்களுக்கு, அப்புறம் வெவ்வேறு பதவிகள்ல நிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த இதுல வந்து பயிற்சி கொடுத்துதான் அனுப்ப போறாங்க அப்படின்றாரு அவரு. இப்படி எல்லாருக்கும் இப்ப உள்ளாட்சி தேர்தல்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க எப்படியும் ஒரு ஒரு 1,00,000 பேரவாவது அவர் ட்ரெயின் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ அந்த 1,00,000 பேரை இவர் வந்து எப்படி ஒரு மையத்தை வச்சுக்கிட்டு ட்ரெயின் பண்ண போறாரு அப்படின்றது நமக்கு தெரியல. அதாவது ஃபீசிபிலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னாலே அது சாத்தியமாகுமா அப்படின்றது தெரியல. அல்லது செலக்டிவா கொஞ்சம் கொஞ்சம் பேரா செய்ய போறாரா, அல்லது இந்த மாதிரி ஒரு மையம் அங்க இருக்கும், அதனுடைய சேட்டலைட் சென்டர்ஸ் தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒவ்வொரு தொகுதிக்கும் அப்படின்னா 234 தொகுதி வந்துடுது. 234 தொகுதிக்கும் அல்லது எல்லா பஞ்சாயத்துகளுக்கு எல்லா முனிசிபாலிட்டிஸுக்கும் அப்படி ஒவ்வொரு இடத்துலயும் இந்த மாதிரி ஒரு சென்டர்ஸ், சேட்டலைட் சென்டர்ஸை வச்சு அங்க ட்ரைனிங் கொடுப்போம். அதாவது மையத்துல ட்ரைனிங் பெற்றவர்கள் அந்த அந்த ட்ரைனர்ஸை வச்சுக்கிட்டு மற்ற இடத்துல ட்ரைனிங் கொடுக்கறது. அப்போ இந்த ட்ரைனிங் சென்டர் என்னவாக இருக்கும்னா ட்ரைனிங் ஆஃப் தி ட்ரைனர்ஸ் அந்த மாதிரி இருக்கும். பயிற்சியாளர்களுக்கு பயிற்சி தரக்கூடிய ஒரு மையமாக வச்சுக்கிட்டு இதில் பயிற்சி பெற்றவர்களை வைத்து மற்ற இடங்கள்ல பயிற்சி கொடுத்து அப்படின்னா தான் இது சாத்தியமாகும். அது ஒருவேளை அவர் அதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். ஆனா இப்போதைக்கு பயிற்சி கொடுத்து அவங்கள பக்குவப்படுத்தி தகுதியானவர்களாக்கி திறமை உள்ளவர்களாக்கி அவர்களை எம்பவர் பண்ணி வலுப்படுத்தி அவங்களுக்கு தன்னம்பிக்கையை வளர்த்து அவங்கள வந்து களத்துக்குள்ள இறக்கி விடுறது அப்படின்றது, அதாவது கன்செப்சுவலா பார்க்கும்போது நல்ல இதா தெரியுது. பிராக்டிக்கலா பார்க்கும்போது அது எவ்வளவு தூரம் ஃபீசிபிளாக இருக்கும் அப்படின்றது தெரியல. அதுல நிறைய ஒர்க் அவுட் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்றது நம்ம சொல்லலாம். அடுத்து வந்து அவர் சிறிது காலம் அவகாசம் தேவை அப்படிங்கிறாரு, கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் அப்படிங்கிறாரு. இந்த காலகட்டத்துக்கு இந்த இரண்டுமே வந்து ஒர்க் அவுட் ஆகுமா, இந்த பொறுமை கால அவகாசம் அப்படிங்கிறது? அதான், அதாவது இவரு வந்து வெர்ச்சுவல் வாரியர்ஸ் அதுல அந்த இதுல எக்ஸ்பர்ட், டிஜிட்டல் வெர்ச்சுவல் வாரியர்ஸ் விட்டுரு, ஏன்னா அது வந்து சேஞ்ச் ஏஜென்ட்ஸ்ன்னு சொல்லணும்ன்றாரு. நம்ம யாரு கூட மோதல அப்படின்னு சொல்லிடுறாரு. அதனால இவரு டிஜிட்டல் மீடியால ஒரு எக்ஸ்பர்ட். இவர் பாஜக தலைவராக இருக்கும்போது நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம், இவர் அந்த வார் ரூம் கான்செப்ட பெருசா ஆக்குனவரு, சிஸ்டமடைஸ் பண்ணவரு, அதுல என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்றத நிரூபிச்சு காட்டினவரு இவர் அண்ணாமலை. ஏன்னா இப்ப இவரு அந்த டிஜிட்டல் மீடியாவை எடுத்துக்கிறாரு. இவருடைய இந்த இதுவுமே பாருங்களேன், கட்சியை பற்றி அந்த இயக்கத்தை பற்றி அந்த அறிவிப்புமே அவரு லைவுக்கு போயிடுறாரு. டிஜிட்டல் மீடியால பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் இந்த இதுலதான் அவர் வந்து எக்ஸ் இதுலதான் அவரு லைவுக்கு போயிடுறாரு. லைவா போய் பேசுறாருல. அப்போ டிஜிட்டல் மீடியா ரொம்ப அப் டு டேட்டா இருக்கிறாரு டெக்னாலஜியை பொறுத்த மட்டும். அடுத்தது வந்து அவரு டார்கெட் பண்றது ஜென்சி அப்படின்றாரு. இளம் தலைமுறை அவங்க மெயினா இருக்கு. அதே சமயத்துல முதியவர்களையும் நம்ம விட்டுற மாட்டோம் அப்படின்றதை அதையும் சொல்றாரு. ஆனா இந்த அரசியல் அப்படின்னு வரும்போது இந்த அரசியலுக்கு ஆக்டிவா இருக்க போறது யாரு அப்படின்னா ஜென்சி, அவங்கள முன்வைக்கிறாரு. ஆனா ஜென்சிக்காக ஜென்சியினுடைய ஊடகத்தை பயன்படுத்தி அவரு பேசுறது பூமருடைய மொழியில பேசுறாரு.
அவர் முன்வைக்கக்கூடிய அந்த மதிப்பீடு பொறுமையாக இரு அப்படின்றது, பொறுமையா இருப்போம், பொறுமையா செய்வோம், நிதானமா செய்வோம், டைம் எடுத்து பண்ணுவோம் அப்படின்றது எல்லாமே இந்த ஜென்சி தலைமுறைக்கு வேலைக்கு ஆகாது. அவங்களுக்கு உடனடியாக ரிசல்ட் வேணும். அப்படித்தான் இருக்கு. அந்த உடனடியாக ரிசல்ட் வேணும் அப்படின்றதனுடைய செயலாக்கம் தான் விஜய் முதல்வராக இருக்கிறது இன்னைக்கு. இம்மிடியட்டா ரிசல்ட் கண்ணு முன்னாடி தெரியணும் அப்படின்றது. இப்ப இவரு அண்ணாமலை வெயிட் பண்ணி பண்ணுவோம், பொறுமையா பண்ணுவோம், ட்ரைனிங் கொடுத்து பண்ணுவோம் அப்படின்ட்டு டைம் எடுத்து பண்றது அந்த அப்படியே இழுத்துக்கிட்டு போறாரு பாத்தீங்களா? இந்த இழுவைன்றது, இந்த பொறுமைன்றது, இந்த சில பேர் நான் பேசுறதை பத்தி காமெண்ட் கூட சொல்லியிருக்கிறாங்க, என்ன வளவளான்னு பேசிக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி இது அந்த பூமர் மதிப்பீடு, இது பொறுமை காப்பது அப்படின்றது அது இந்த தலைமுறைக்கு செட் ஆகாது. இதை எப்படி அவரு ஓவர் கம் பண்ண போறாரு அப்படின்றது தெரியல. அதாவது இந்த பொறுமையாக இருக்கிறதவே வைவ் பண்ணக்கூடியதாக, பிளாஸ்ட் பண்ணக்கூடியதாக, ஒரு ஹாப்பனிங்கா மாத்தணும், இன்ட்ரெஸ்டிங்கா மாத்தணும். அது மாதிரி என்ன பண்ண போறாரு அப்படின்றது நமக்கு தெரியல. அப்படி செஞ்சால் தவிர மற்றபடி இது ஒரு பூமருடைய மதிப்பீடு. அந்த மதிப்பீடு இந்த தலைமுறைக்கு ஒவ்வாததாக இருக்கு அப்படின்றத நம்ம சுட்டி காட்டுறோம். அண்ணாமலை கட்சி ஆரம்பிச்சதுக்கு பின்னாடி அமித்ஷாவுடைய பிளான் இருக்கு, பிஜேபியோடைய பி டீம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் விமர்சனங்கள் வைக்கப்பட்டு வருகிறது. இந்த அண்ணாமலை கட்சி ஆரம்பிச்சதுக்கு பின்னாடி உண்மையான பிஜேபி இருக்குமா, அமித்ஷா பின்னாடி இருப்பாரா? ரெண்டு பாசிபிலிட்டிஸுமே இருக்கு. அண்ணாமலைக்கு பின்னாடி அமித்ஷா இருக்கிறாரா? இருக்கலாம். அண்ணாமலைக்கு பின்னாடி அண்ணாமலை மட்டும், அவருடைய கருத்தியல், அவருடைய கெரியர், அவருடைய சுயநலம் அல்லது அவருடைய பொதுநலம் அது மட்டுமே இருக்கா? அண்ணாமலை மட்டுமே இருக்கிறாரா அப்படின்னா ரெண்டுக்குமே சாத்தியங்கள் இருக்கு. இப்ப அண்ணாமலை அவருடைய ஆர்வத்துல, அவருக்கு மக்களுக்கு செய்யணுன்ற ஒரு கமிட்மெண்டோட, ஒரு வொகேஷனாக, ஒரு அழைத்தலாக, ஒரு கடமை உணர்வோடு இதை பார்த்து செய்யறாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அல்லது அவரு கொஞ்சம் பேராசைக்காரர். ஆக்சுவலா அவர் ஆசைப்படுறாரு. அந்த ஆசைய நிறைவேற்றுறதுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ அடுத்தடுத்த கட்டமா, அடுத்தடுத்து மேல போறதுக்கு என்னென்ன மாதிரியான காய் நகர்த்தணுமோ அந்த மாதிரியெல்லாம் நகர்த்திக்கிட்டு வர்றாரு. அதனுடைய ஒரு கட்டமாக அவருடைய கரியர், பொலிட்டிக்கல் கரியர்ல நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போறதுக்கான ஒரு முயற்சியாக இதை நம்ம பார்க்கலாம். ஆனா இது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா, நம்ம நடக்கிற நிகழ்வுகளை வச்சு பார்க்கையில அமித்ஷா பின்னாடி இருக்கலாம், பிஜேபி பின்னாடி இருக்கலாம், RSS கூட பின்னாடி இருக்கலாம் நேரடியாகவே. ஏன்னா RSS எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, RSSல ஏராளமான நூற்றுக்கணக்கான அமைப்புகள் இருக்கு. பாஜக அரசியல் ரீதியாக அதுல ஒண்ணு. நமக்கு பாஜகவை பற்றி மட்டும்தான் அதிகமா தெரியுது, மற்ற அமைப்புகள் பற்றி அதிகம் பேசுறது இல்லை வெளியில. அந்த மாதிரியான ஒரு அமைப்பாக இவர் ஆரம்பிச்சிருக்கலாம். அந்த பாசிபிலிட்டியும் இருக்கு. இல்ல அமித்ஷா அரசியல் ரீதியாக தமிழ்நாட்டுல வேறு ஊன்றுவதற்கு, பாஜக வேறு ஊன்றுவதற்கு எடுத்த இன்னொரு விதமான புது முயற்சி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம், அமித்ஷா நிறைய விஷயங்கள ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்திருக்கிறாரு. அவங்க சும்மாவெல்லாம் இல்ல. தமிழ்நாட்டுல பாஜக வேர் ஊன்றணும் அப்படின்னா வெளியில இருந்து ஒரு எதிரியை உருவாக்கி பார்த்தாங்க. பெரியார் அந்த மாதிரியான எதிரி, அது செட் ஆகல. இல்ல அப்புறம் உள்ள இருந்து, இந்து மதத்திற்கு உள்ள இருந்து பெரிய ஹீரோவாக கடவுள்களை முன்வைத்து, முக்கியமா முருகன் அவரை முன் வச்சு பார்த்தாங்க. அதுவும் ஈடுபடல. அப்புறம் தான் அதுக்கு அடுத்தபடியாக இப்போ ஒரு மைனாரிட்டி மெஜாரிட்டி பாலிடிக்ஸ் அந்த மாதிரி போலரைஸ் பண்ண முடியுமா அப்படின்றது அந்த ஜோசப் விஜயை முன்னிறுத்தி அவருக்கு எதிராக இந்து பிரைடு அதை கொண்டு வர முடியுமா அப்படின்றத அதை பாக்குறாங்க. அதனுடைய இன்னொரு வடிவமாக விஜய்ன்ற ஆளுக்கு எதிராக வெறுமனே ஒரு இந்து பிரைடுன்னு சொன்னாக்க வேலைக்கு ஆகாது. அப்போ இந்து முகம் வேணும், அதுக்கு தமிழ் முகம் வேணும் அப்படின்ற இதுல இந்த அண்ணாமலை இறக்கி, அண்ணாமலை ஒரு இந்துவாக இருக்கிறார், ஒரு தமிழாக இருக்கிறார், அவருக்கு தேசிய பார்வையும் இருக்கு அப்படின்றத அவரே சொல்றாரு. அப்போ இந்த முகம் விஜய் என்ற, ஜோசப் விஜய் என்ற மைனாரிட்டிஸினுடைய ஆதரவை பெற்ற, தலித் மக்களுடைய ஆதரவை பெற்ற அந்த முகத்திற்கு எதிராக இங்க அண்ணாமலை என்ற தமிழ் முகம், இந்து முகம், இவர் அந்த பிற்படுத்தப்பட்ட ஜாதிகள் அவங்களை ஆகர்ஷித்து ஒருங்கிணைத்து அவர்களுடைய முகமாக
வரக்கூடிய ஒரு முகம். அது மெயினா எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க கவுண்டர், வன்னியர், தேவர், நாடார், இது டாமினன்ட் காஸ்ட்ஸ் இருக்குது இல்லையா? இந்த பிற்படுத்தப்பட்ட அந்த ஜாதிகள், இந்த ஜாதிகள் அந்த அந்த சமூகம்னு வச்சுக்கிறோம். அந்த சமூகத்தினுடைய நலன்களை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு முகமாக அப்படி முன்னிறுத்தினா அது நல்ல ஸ்ட்ராங்கா கிளிக் ஆகுமோ, அப்படி ஆகலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு. ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு தான் எல்லாமே சோதனை முயற்சி தான். பாஜக செய்யறது வந்து ஒரு லாங் டேர்ம் கோலை வச்சுக்கிட்டு ஒன்னொன்னா ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. இம்மீடியட்டா அது ரிசல்ட் கிடைக்காம இருக்கலாம். ஆனா லாங் டேர்ம்ல பார்க்கும்போது ஒவ்வொன்றுமே ஏதாவது ஒரு விதத்துல ஒரு பங்களிப்பை செஞ்சுக்கிட்டே இருந்திருக்கும். அந்த மாதிரி அதுல ஒரு முயற்சியாக இந்த முகம் அண்ணாமலை என்ற தமிழ் இந்து தேசிய பிற்படுத்தப்பட்ட முகம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்படி அந்த அண்ணாமலை முகம் இருக்குது அப்படின்னா ஏற்கனவே கடந்த வீடியோலாம் போட்டிருந்தப்போ அண்ணாமலை வந்துட்டு விஜய் எப்போ கட்சி ஆரம்பிச்சாரு அப்பயே வந்து அவருக்கு சபலம் பூசலாட்டமும் ஆட ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டீங்க. அப்போ இப்ப பின்னாடி பிஜேபி இருக்கு அப்படின்னா அவர் எப்படி தாவிட்டால இணைவாரு இல்ல விஜய் எதிர்த்து எப்படி அரசியல் பண்ணுவாரு? சூப்பரான கேள்வி. இதுதான் அண்ணாமலை. பாருங்களேன், அண்ணாமலை அவர் என்ன சொன்னாரு, ஃபர்ஸ்ட் அவருடைய வரலாறு சொன்னாரு பாத்தீங்களா? முதல்ல அவர் படிச்சுட்டு இருக்கும் போதே தேமுதிகவுல இன்டர்ன்ஷிப் பண்றாரு. அது எதுக்கு தேமுதிகவை தேர்ந்தெடுத்தாரு? அப்ப பாஜக இல்லாமலா இருந்துச்சு? பாஜக இருந்துச்சுல. பாஜக இருக்கும்போது தேமுதிகவுல இன்டர்ன்ஷிப் பண்றாரு. ஏன்னா தேமுதிக அப்போ ஒரு விஜயகாந்த் நடிகராக ஆரம்பிச்ச அந்த கட்சி எதிர்கட்சி அந்தஸ்துகள் எல்லாம் போச்சு. அதுக்கப்புறம் ஒரு முதல்வர் வேட்பாளராக அவர் நின்று அதுல தோல்வியுற்று அப்படியெல்லாம் வந்தது. இப்போ இங்க வந்து இன்டர்ன்ஷிப் பண்றேன்றாரு. அடுத்தது 2வது பாயிண்ட், அது விஜயகாந்த் என்ற தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தை நிறுவிய அதனுடைய தலைவராக இருந்த விஜயகாந்த், அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. 2வது, இதே மாதிரி அரசியல்ல ஒரு ஆன்மீகத்தை கொண்டு வரணும், ஆன்மீக அரசியல் வேணும், சிஸ்டம் சரியில்லை, சிஸ்டத்தை வந்து நம்ம மாத்தணும், அது முற்றிலுமாக மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்த ரஜினிகாந்த் அவர் கூட தொடர்புல இருக்கிறாரு. அந்த ரஜினிகாந்த் இவருடைய வெர்ஷன் படி அவரு ரஜினி என்ன கூப்பிட்டாரு. ஆனா அதுக்கு முன்னாடி நான் பாஜகவுக்கு போறதா அதாவது வாக்குறுதி கொடுத்துட்டேன் அப்படின்றதுனால நான் பாஜகவுக்கு போனேன் அப்படின்றாரு. அப்போ அவர் சொன்னதை அப்படியே உண்மையினே ஏத்துக்கிடுவோம். அப்படி ஏத்துக்கிட்டாலுமே இப்போ ரஜினியினுடைய கூட தொடர்புல இருந்திருக்கிறாரு. அவருடைய கருத்தியல் அது எல்லாத்தையுமே அவரு உள் வாங்கி இருக்கிறார். அப்புறமா அவரு பாஜகவுக்கு வந்திருக்கிறார். இப்ப இதுதான் அவருடைய பயணமாக இருந்திருக்கு. இப்போ இதுல ஒவ்வொரு கட்டத்திலையுமே நீங்க பாருங்க, அவர்கிட்ட அந்த டியூவாலிட்டி இருக்கும். இப்போ பாஜகவுக்கு வந்து தலைவராக இருந்து நல்லா செய்யறாரு. அப்புறம் தலைமை பொறுப்பு மாறின உடனே அவரு டிசம்பர் 4ஆம் தேதி 2025 நான் வந்து கட்சியில இருந்து விலகுறது என்னுடைய அதை தெரிவிச்சேன் அப்படின்ட்டு, அதுக்கப்புறம் இத்தனை மாசமா அந்த கட்சியில தான் இருந்திருக்கிறாரு. அந்த கட்சிக்கு தேர்தல் பிரச்சாரம் செஞ்சிருக்கிறாரு. அந்த கட்சி தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு அவரும் சேர்ந்து வேலை செஞ்சிருக்கிறார். இல்ல, வெற்றியை முன் வச்சுதானே வேலை செய்வாங்க. அப்ப வெற்றி அடையணும்ட்டு வேலை செஞ்சிருக்கிறார். அதாவது கட்சியில இருந்து நான் விலகுறேன் அப்படின்ட்டு மைண்ட் அளவுல, உணர்வு அளவுல, சிந்தனை அளவுல விலகி போன ஒருத்தர் எப்படிங்க அந்த கட்சியினுடைய வெற்றிக்கு வேலை முழுசா ஈடுபட்டு வேலை செய்ய முடியும்? ஆனா செஞ்சேன் அப்படின்றார். இதுதான் அண்ணாமலை. எல்லாத்துலயுமே, அதாவது பாஜக இருக்கும் போதே அவர் தேமுதிகவுல இன்டர்ன்ஷிப் பண்ணுவாரு. ரஜினிகாந்த் கட்சிக்கு போகணும்னு அந்த எண்ணம் இருக்கும்போது அவர் என்ன கட்சி ஆரம்பிக்க மாட்டாரு அப்படின்றது ஏறத்தாழ அப்ப அந்த டயத்துல எல்லாம் தெரிஞ்சிருச்சு. அவர் வந்து பெருசா ஆரம்பிக்க போறது இல்லை அப்படின்ட்டு அவரே ஊசலாட்டத்துல இருக்கிறாருன்னு உடனே பாஜகவுக்கு போறாரு. பாஜகவுலையும் போயிட்டு அவருக்கு பாஜகவுல இருந்து விலகணும்னு முடிவு செய்த பிற்பாடும் பாஜகவுக்கு வேலை செய்த அப்படின்றாரு. இந்த மாதிரி 2 இதுலயுமே அந்த ஊசலாட்டத்திலே இருக்கிறது. இதுதான் அவருடைய பர்சனாலிட்டியாக இருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரிதான் இப்போ இதை பொறுத்த மட்டும் அவருடைய பர்சனல் அம்பிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, அரசியல்ல விஜய் வந்து ஒரு ரோல் மாடலா கூட எடுத்துக்கிறாருன்னு நம்ம சொல்லலாம்.
விஜய் ரோல் மாடலா எடுத்துக்கிறாரா, இல்ல காம்படிட்டரா எடுத்துக்கிறாரா, இல்ல ஒரு சவாலாக எடுத்துக்கிறாரா, ஒரு இலக்காக எடுத்துக்கலாம். இந்த இலக்கை நான் அடையணும், அதை தாண்டி போகணும் அப்படின்றது அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ அந்த மாதிரி வைராக்கியம் உள்ள ஆள் தான் இவரு. இப்போ அதனால விஜய் கூட அந்த தாவிகாவுல சேருவதற்கு ஒரு வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது இவர் பயன்படுத்தி இருப்பார். அதற்கான சூழல் ஒத்து வரல. காலம் கனியல, அதற்கான காலம் கனியல. அந்த வேரியஸ் ஃபேக்டர்ஸ் நம்ம சில இதை சுட்டி காட்டி இருக்கிறோம். இந்த நந்தி அப்படின்றதெல்லாம் கூட நம்ம சொல்லியிருந்தோம். இப்ப அந்த மாதிரி நிறைய வேறு வேறு காரணிகள் குறுக்கிட்டதுனால அது மெட்டீரியலைஸ் ஆகாம போயிடுச்சு. அதனால இப்போ இன்றைக்கு வந்து தனியா ஒரு இயக்கம் ஆரம்பிச்சிருக்கிறார் இவரு அப்படின்றதுனால அந்த அவருக்கு உள் மனசுல இருக்கக்கூடிய அந்த ஆசைகள் எல்லாமே இவரு முற்றிலுமாக களைஞ்சிட்டாரு, அது எல்லாத்தையும் கடந்து வந்துட்டாரு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இப்ப இப்போ இப்போ இவர் தனியா இயக்கம் ஆரம்பிக்கிறார் இல்லையா, ஆரம்பிச்சிருக்கிறாரு. கட்சி ஆரம்பிச்சாலும் நீங்க பாருங்க, அடுத்து இந்த தேர்தல் வரும்போது இது பாஜகவினுடைய செயல் திட்டமாக இல்லாமல் இருக்கின்ற பட்சத்துல இவரு கண்டிப்பா தாவேகா கூட அலையன்ஸுக்கு போவார். இப்ப நான் சொல்றேன், நீங்க எழுதி வச்சுக்கோங்க. இது பாஜகவினுடைய அமித்ஷாவினுடைய திட்டம், இது இவர் அரசியலுக்கு வந்திருக்கிறது அப்படின்னு இல்லாமல் இருக்கிற பட்சத்துல இது இவருடைய அண்ணாமலையினுடைய சொந்த முயற்சி, சொந்த ஆர்வம், சொந்த கடமை உணர்வு, சேவை மனப்பான்மையினால இந்த இயக்கத்தையும் கட்சியும் ஆரம்பிச்சிருக்கிறாரு அப்படின்னா வரப்போற தேர்தல்ல அது எப்ப வந்தாலும் சரி இவர் தாவேகா கூட கூட்டு வைப்பார்.